11ஆம் வீடு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீடு, நட்பு வட்டாரம். அதாவது உங்க 10ஆம் வீடு அப்படின்றது உங்களோட கர்மாங்க, உங்களோட வேலை, நீங்க என்ன மாதிரி வேலை செய்வீங்க அப்படின்றத சொல்றது உங்களோட 10ஆம் வீடு. 11ஆம் வீடு அப்படின்றது அந்த வேலையில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது ஃபினான்ஷியல் கெயின்ஸ். சரிங்களா? ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடு மக்களே. இரண்டாம் திருமணத்தை பத்தி சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். கள்ள தொடர்பு ஏற்படுமா? நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப், சீக்ரெட் அஃபேர்ஸ், ஸோ மறைமுகமான உறவு ஏற்படுங்க. இந்த 11ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா ஏற்படும். சரிங்களா? ஒரு மனிதனுக்கு அசிங்கம், அவமானம், அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தீய விஷயங்களை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம். அப்படின்னா எட்டாம் வீட்டில் இந்த 11ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் இந்த தவறான கெட்ட பழக்கங்களுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவரோட தொடர்பு இல்லாமல் பாவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தவறான கெட்ட பழக்கங்களுக்குள்ள அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள போவாங்க, சீட்டிங் பண்ணுவாங்க, ஏமாத்துறது, ஸ்கேண்டல்ஸ்ல போய் மாட்டுறது. அதாவது ஒரு ஆணா இருந்தா பல பெண்கள், பெண்ணா இருந்தா பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிறது, சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு 8ஆம் வீடு துஸ்தானா அப்படின்ற சொல்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். 11ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய கோல்ஸ் அண்ட் டிசையர், அதாவது உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம். லார்ஜ் ஆர்கனைசேஷன், பிக் கம்யூனிட்டிஸ், எம்என்சி கம்பெனிஸ், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இதை எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு வீடு 11ஆம் வீடு. புரியுதுங்களா? ஸோ பெரிய பெரிய விஷயங்களை பற்றி சொல்றது, பிரம்மாண்டத்தை பற்றி சொல்வது என்பது 11ஆம் வீடு. ஏன் பிரம்மாண்டம் அப்படின்னா, கால சக்கர தத்துவத்தின் படி பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு கும்பம் இல்லையா? மேஷத்தை எடுத்துக்கிட்டீங்க 1ஆம் வீடு அப்படின்னா 11ஆம் வீடு கும்பம். இந்த கும்பத்தை ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய 2 கிரகங்கள் இருக்காங்க. ஒன்று சனி, இன்னொன்று ராகு. ராகுனாலே பிரம்மாண்டம். புரியுதுங்களா? ஸோ ராகுனாலே சோஷியல் மீடியா, ராகுனாலே பெரிய பெரிய கம்யூனிட்டிஸு, பெரிய பெரிய கம்பெனிஸு, இதுதான் ராகுவோடது. புரியுதுங்களா? ஸோ சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறத குறிக்கிறதுமே 11ஆம் வீடு தான். சரிங்களா? அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, ஹியூமனிடேரியன் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லைன்னா பெரிய பெரிய ஆட்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும், இல்லை லார்ஜ் மாசஸ் ஆஃப் பீப்புளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். இதுவே சூரியன், சுக்கிரன் எல்லாம் 11ஆம் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய பாப்புலாரிட்டியாக வருவீங்க. அது நம்ம இன்னும் போக போக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதுக்கான காம்பினேஷன் என்ன அப்படின்றது நான் சொல்லுவேன். அண்ட் 11ஆம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ மொத்தத்தில் இந்த 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், உங்கள் ஆசைகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, காம எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, பெரிய மனிதர்களோட தொடர்பு எப்படி ஏற்படும், நல்ல விதத்தில் இருக்குமா, அவங்களால லாபம் உண்டாகுமா, அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நீண்ட தூர பிரயாணத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. மொத்தத்தில் இந்த 11ஆம் வீடு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு வீடு. மக்களே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 11ஆம் வீட்டில் 9 நவகிரகங்களும் இருந்தால் என்ன பலன் செய்வாங்கன்றத நம்ம ஒன்றா பார்ப்போம். அண்ட் வயதவே கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு சனி 11ஆம் வீட்டில் தனித்து நிற்கிறாரு. சரிங்களா? எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் தனித்து இருந்தால் என்ன பலன், இது பொது பலன் அப்படின்றத உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மக்களின் தலைவராக மாற்றுவார். ஏன்னா சனி மக்களின் கூட்டம், 11ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் மாஸ், அதாவது ஹியூஜ் மாஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் உச்சமாவோ ஆட்சி பெறும்போது, ஆட்சி பலத்தில் இருக்கும்போது, லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கும்போது மக்களின் தலைவராக மாற்றுவார். கடும் உழைப்பால் உயர்வாங்க. சரிங்களா? ஸோ கடும் உழைப்பால் உயர்வார்கள். லேபர்ஸ் நன்மை, அதாவது லேபர்ஸால், வேலை ஆட்களால் நல்ல நன்மைகள் ஏற்படும். ஆதாயமும் உண்டு. அவர்களால் பெரும் செல்வந்தராக மாற்றுவாருங்க. பேர், புகழ், அங்கீகாரம்,
பல சொத்துக்களுக்கு வந்து இவர் வந்து தகுதியானவராக வந்து மாற்றுவார். அரசியலில் நல்ல உயர் பதவியில் கூட உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மக்கள் சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ மக்களோட சப்போர்ட்டு, ஹியூஜ் மாசஸ் ஆஃப் பீப்புளோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இருக்கும். அண்ட் பாசஸோடையும், அதாவது ஒர்க்கர்ஸ் கொலீக்ஸ்ன்னு கூட ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க கூடயும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவை வந்து இவங்க ஏற்படுத்தி வச்சுப்பாங்க. அண்ட் டாப் பொசிஷனை வந்து ரீச் பண்ணுறதுக்கே வந்து வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. ராகு 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங், கேம்பிளிங், சூதாட்டம், இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட பீரியட்லேயே உங்களை வந்து நல்ல ஒரு பணத்தில் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. நல்ல முதலீடு வந்து வரும், அதுலேருந்து நிறைய காசு உங்களுக்கு வந்து வரும். ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவாருங்க. மெயினாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஷார்ப்பான பிரெயின் அவருக்கு இருக்கும், சரிங்களா? ராகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, ரொம்ப தப்பாகவே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க அவரை. அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டுங்க. அவரை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் வந்து இந்த கிரகங்கள்லே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ரொம்ப பவர்ஃபுல், சரிங்களா? அதில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய முகத்தை வந்து குறிக்கக்கூடியவர் இல்லையா? ஸோ அவர் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர். ஷார்ட்கட்ஸில் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தருவார். குறுக்கு வழியை வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். அவர் வந்து 5ஆம் பாவத்தோட சம்மந்தப்படணும். அதாவது எப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்க ராகுக்கு 5ஆம் பாவத்தோட சம்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா 5ஆம் பாவம் அப்படின்றது தான் அந்த ஸ்பெக்குலேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரும், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வரும். ஸோ அதை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக ராகு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுப்பாரு. ரொம்ப சீக்கிரமாகவே புகழின் உச்சியை வந்து அடைவாங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட ஹாரோஸ்கோப்லாம் பாருங்கள், 11ஆம் இடம் 10ஆம் இடத்துல தான் ராகு இருக்கும். மக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து சார்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், சினிமா செலிப்ரிட்டிஸ், நடிகைகள், இவங்களோட ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராகு இருப்பார். அவங்க இலக்கின் மேலே தான் அவங்க குறி வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ராகு தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் அமாங் ஆல் த பிளானட்ஸ் அப்படின்னு வந்து என்னோட கருத்து வந்து அப்படியா இருக்குது. ஏன்னா ராகு வந்து உங்களோட டிசையர், புரியுதுங்களா? ராகு வந்து உங்களோட மிஷன், உங்களோட கோல். ஸோ அப்படின்றதுனால உங்கள் ஜாதகத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக புகழின் உச்சிக்கு நீங்கள் அடைவீங்க. பெரும் பணக்காரராக அவர் வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால். கேது 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார்? ஆன்மீக ஞானத்தை பெற வைப்பாருங்க, புரியுதுங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆன்மீக சிந்தனைகளும் ஞானமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மந்திர சக்திகளை வந்து அதிகப்படுத்துவார். ஏன்னா கேது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள முடியும். எப்படின்னா 11ஆம் இடத்துல இங்கே வந்து கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த லக்னமாக வேணா இருங்க. நான் எப்பயுமே வந்து மேண்டட்டரி சொல்கிறது தான், மேஷத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் எடுத்துட்டு அதில் இருந்து 11ஆம் வீடு வந்து கும்பம், இங்கே வந்து கேது இருக்காருன்னா அவரோட டைரக்ட் ஆஸ்பெக்ட் வந்து எங்கே விடுதுன்னா 5ஆம் வீட்டுக்கு தொடர்பில் வரும், சரிங்களா? ஸோ அப்போ ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய சமசப்தமமான பார்வையை 5ஆம் வீட்டுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ 5ஆம் வீடு வந்து ஆக்டிவேட் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இதன் மூலயமா. ஸோ அப்போ வந்து மந்திர சக்திகள், ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மந்திர சக்திகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு, மேனிஃபெஸ்டேஷன் பவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போ நீங்கள் மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறீங்க, கடவுளை பற்றி மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா மந்திர சக்திகளை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம், சரிங்களா? கடவுளை நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸ்பிரிச்சுவல் கைடாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பத்தாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், அதாவது ஆன்மீக துறையில் ஈடுபடுவது, மக்களுக்கு அதன் மூலியமாக பல நன்மைகளை செய்வது அப்படின்னு சொல்லி போவோம். பெரும் தலைவராக மாற்றுவாருங்க. இப்போ வந்து இவங்க இயல்பாகவே ஆன்மீக சிந்தனையை வந்து கேது பகவான் கொடுப்பாரு, பெரும் லாபத்தையும் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி தொடர்பு, 11ஆம் இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டம் வருவாங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வந்து கேது கொடுப்பாரு. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க பணம்லாம் தரமாட்டாரு, அப்படி இல்லைங்க. 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யும், புரியுதுங்களா? அதனாலதான் அது வந்து லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடா வருது. சூரியன் 11ஆம் வீட்டுல இருந்தா என்ன பலன்? தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கும். அரசியல் துறையில வந்து பெருமை மிக்க பதவிகள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க தோற்றமும் பொலிவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கா இருக்குங்க,
ஒரு மாதிரி ராயல் ரிச் லுக்கிங்காக இருப்பாங்க, ஒரு மாதிரி கம்பீரமாகவும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க சொசைட்டி வட்டாரங்கள், அவங்க கூட பழகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான தன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து வெளிப்படுத்துவாங்க. 11ஆம் இடத்துல சூரியன் வந்து இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டியுமே வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். சூரியனோட லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க வந்து சமுதாயம், ஏன்னா 11ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் பீப்புளுங்க, மக்களின் கூட்டத்தை கூட 11ஆம் வீடு குறிக்குது. அப்படி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக கூட அவர் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டு. அரசாங்கத்துறையில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கலாம், தலைமை பதவியை வகிக்கக்கூடியவர்கள் வந்து இவங்களா இருக்க முடியும். சூரியன் குரு சுபகிரகங்களோடு சேரும்போது இந்த பாகியம்லாம் ஏற்படும். கோடீஸ்வர யோகம் உண்டுங்க, பெரும் செல்வந்தராக மாற்றுவார் 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால். சந்திரன் 11ஆம் இடத்தில் இருந்தால் தாய்க்கு நல்ல ஆயுள் உண்டு, சரிங்களா? ஏன்னா சந்திரனாலே தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால தாய்க்கு நல்ல ஆயுள் வந்து இருக்கும். தாய் உங்களுக்கு நல்ல ஒரு உறவுல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கணும்னா உங்களோட ஜாதகத்துல 4ஆம் வீடு அப்படின்றது உங்க பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4, 5, 11 இந்த மாதிரி வீடுகள்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நீர் சம்மந்தப்பட்டமான பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா சந்திரன் அப்படின்றதுனால வந்துச்சுனாலே நீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும், சரிங்களா? நீர், விவசாயம், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் அழகு, ஈவன் அழகு கூட சந்திரனுக்கு வருங்க, புரியுதுங்களா? ஸோ அழகு சார்ந்த துறையில் கூட நீங்கள் இருக்கலாம். வெளிநாட்டு யோகங்களை வந்து ஏற்படுத்துவார். சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் வெளி மாநிலம், வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் ஈவன் அங்கே போய் பிஸ்னஸ் கூட பண்ணலாம், சரிங்களா? வர்த்தகம், பிஸ்னஸ்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டில் கூட போய் பண்ணலாம். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருந்தால் ரியல் எஸ்டேட், லேண்ட் பிஸ்னஸ் இதன் மூலயமா நீங்கள் வந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, அவர் வந்து ஒரு பூமிக்காரகன் அப்படின்றதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து லாபங்கள் வந்து அடைய முடியும். அவர் நெருப்பும் இரத்த காரகத்துவ அடிப்படையிலும் வருவார் இல்லையா? ஸோ சமையல் துறை, குக்கிங் இந்த விஷயங்களுமே நீங்கள் வந்து அதன் மூலயமா லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும். ரத்த சம்பந்தமாக வர்றதுனால அவர் இந்த கட்டிங் பிளேடு, நைஃபு, மெட்டல்ஸு, இரும்பு இந்த மாதிரி ஆயுதம் இதெல்லாமே வர்றதுனால டாக்டர், ஈவன் சர்ஜன்ஸை கூட இது வந்து குறிக்குதுங்க. மருத்துவத்துறையை கூட இது வந்து குறிக்கும், சரிங்களா? ஸோ என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் இருந்தாலும் அவர் ஒரு இயற்கை பாவர், சரிங்களா? என்னதான் இயற்கை பாவராக இருந்தாலும் கூட 11ஆம் வீடு அப்படின்றதுல அவர் அமரும் போது பாதி நல்லதும் பாதி கெட்டதும் செய்வாருங்க. முழு நன்மைகளை நீங்கள் இங்கேருந்து எதிர்பார்க்க முடியாது. அவரோட காரகத்துவம் என்னென்ன அடிப்படையில் என்னென்ன இருக்கோ நிச்சயம் அதை வழங்குவார். மற்ற விஷயங்களில் உங்களுக்கு வந்து அவர் வந்து சில தடைகளை பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. புதன் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? புதன் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், லாயர், பேச்சுத்துறை, ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி துறைகளில் அதிக லாபம் பெற வைப்பார். இயல்பாகவே புதன் யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாமர்த்தியமாக காய நவுத்துறவங்க, புரியுதுங்களா? இடத்துக்கேற்ற பொறி தன்னை வந்து மாற்றிக்கக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. அதாவது சாதுரியமான புத்திக்கும் சாமர்த்தியமான பேச்சுக்கும் புதனே காரகமாக வருகிறார், சரிங்களா? ஸோ அதனால 11ஆம் இடத்துல புதன் வந்து இருக்கும்போது ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி உச்சம் பெற்று இல்லை வந்து நட்பு வீடுகளில் இருந்தால் இன்னும் சிறப்பு, சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமையும் போது கண்டிப்பாக வந்து அவரோட காரகத்துவத்தின் அடிப்படையில் உங்களை வந்து லாபத்தை பெற வைப்பார். கவிதை, கட்டுரை, இயல், இசை, நாடகம் இதன் மூலயமா கூட உங்களுக்கு லாபம் வந்து ஏற்படும். ரொமான்ஸ், ஸ்பெகுலேஷன், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் வந்து அதிகப்படுத்துவார். அண்டு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இவங்க வந்து லவ் மேரேஜில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ லாட் ஆஃப் சான்சஸ் இதில் வந்து இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலயமா பணம் சம்பாதிப்பாங்க, சரிங்களா? புதன் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்து
சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருந்தால் லக் ஆஃப்டர் மேரேஜ், அதாவது திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சூன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா 11ஆம் வீடு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு 2, 3, 4, 5 7ஆம் வீட்டிலேருந்து 5 வீடுகள் வந்து தள்ளி வர்றது பாவாதம் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேசஸ் வந்து அவே. அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பூர்வ புண்ணியம் அப்படின்றது வந்து ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி, சரிங்களா. ஆஃப்டர் சைல்டு பர்த்து, குழந்தைலாம் பெற்றதுக்கப்புறம் இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஆனால் உங்கள் பூர்வ புண்ணிய கர்மாஸ் வந்து குட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் லக் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களால் லாபம் ஏற்படும், சரிங்களா. ஸோ நிறைய பெண், ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்க்கிள், அதாவது உங்களோட நட்பு வட்டாரங்கள். அப்போ அவங்க மூலயமா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், பியூட்டிஷியன் பண்ணலாம். ஏன்னா சுக்கிரனாலே அழகு கலை இதிலெல்லாம் வராரு இல்லையா. ஸோ அழகு கலை சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து துறையில் நீங்கள் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம். அழகு நிலையத்தை நீங்கள் உருவாக்கலாம், அந்த பொட்டிக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா. ஸோ டான்ஸ், மியூசிக், ட்ராமா, சினிமா, இயல் இசை, நாடகம், சினிமா இது எல்லாமே சுக்கிரனோட அடிப்படையில் வருது. அண்ட் ஆல்சோ 11th ஹவுஸில் சுக்கிரன் இருக்கிறது வந்து ஹைலி க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இவங்க வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தே வில் ஹாவ் ஹியூஜ் ஃபேன் பேஸ், ஹியூஜ் சப்போர்ட்டிங் ஃபேன் பேஸ். மக்களோட சப்போர்ட்டும் ஃபேன் பேஸும் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குங்க. பெரிய சப்போர்ட் இருக்கும், பெரிய ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில், க்ரியேட்டிவ் செக்டார்ஸில் சுக்கிரன் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா இவங்க ட்ரை பண்ணுறாங்க. தசாபுக்தி இருக்குது, ஓகே, அது எப்போ ஆக்டிவேட் ஆகும், தசாபுக்தியில் தான் ஆக்டிவேட் ஆகும், புரியுதுங்களா. எந்த தசாபுக்தி எப்போ ஃபேவரபுளாக உங்களோட ஜாதகத்துக்கு நடக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா. அண்ட் ஆல்சோ லக்னாதிபதியும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் 5th ஹவுஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் பூர்வ புண்ணியம் இம்பார்ட்டன்ட். அண்ட் 5th ஹவுஸ் நான் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், உங்கள் லக்னாதிபதி அண்ட் 11th ஹவுஸ், இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணால் கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் சுக்கிரன் ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொஃபஷனில் சாதிக்க முடியும். மக்களே, நான் வந்து 8 பிளானட்ஸை பற்றி சொல்லியாச்சு, நான் இன்னும் குருவை பற்றி சொல்லலை, சரிங்களா. ஸோ நீங்கள் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் குரு 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் செய்வார்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படிப்பட்ட லாபத்தெல்லாம் ஈட்டுறீங்க அப்படின்றத பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பட் இதை பார்த்துட்டு மக்கள் படிப்பாங்க இல்லையா. ஸோ ஓகே, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் என்பது நாட் ஓன்லி ப்ரிடிக்ஷன், புரியுதுங்களா. இது ஒரு ஆய்வு, இட்ஸ் அ ரிசர்ச். நானும் ஒன்றும் அப்படியே கை தேர்ந்த ஜோதிடர்லாம் கிடையாது, ஈவன் நானும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், புரியுதுங்களா. ஸோ இது ஒரு ஆராய்ச்சி அப்படின்றதுனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அண்ட் 10th ஹவுஸ் போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன், 10th ஹவுஸை நீங்கள் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அதை தெரிஞ்சால் மட்டும்தான், என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லாபத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், புரியுதுங்களா. ஸோ உங்கள் 10th ஹவுஸ், உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, உங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க் எப்படி இருக்கும், உங்கள் வேலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் தான் அதன் மூலிமா எப்படிப்பட்ட லாபம் 11ஆம் வீட்டில் இருந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்.